புது வீடு பால் காய்ச்சிருக்குன்னு சொல்லி கூட யாருமே சீக்கிரம் எழுந்திருக்கல. நம்ம தான் வந்திருக்கோம். சரி, சீரியல் லைட் கொண்டு வந்திருக்கோம். இதை வச்சு ஃபஸ்ட்டு வீடு டெக்கரேட் பண்ணுவோம். பண்ணிட்டு மற்றவங்களை கூப்பிடலாம். லைட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸை இங்கே செட் பண்ணிட வேண்டியது தான். செட் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிடும். ஒரு வழியாக டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சோஃபாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். அட, நம்ம தான் இது டெக்கரேட் பண்ணது. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கு. என்னம்மா டெக்கரேஷன் வேலைலாம் முடிஞ்சா? டெக்கரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு மச்சி. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நீங்கள் மித்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிம்மா, நீ போ, மற்ற ஒர்க்கெலாம் நான் பார்த்துக்குவேன். இந்த மெஹரினை இன்னும் காணும். நம்ம மெஹரினெல்லாம் நேற்று ரெடியாக சொல்லியிருக்கணும். அவள் ரொம்ப நேரமா ரெடி ஆகுவா. மெஹரி ரெடி ஆகிட்டியா? சீக்கிரம் வா. அக்கா, இதோ வந்துட்டேன். ஒரு நிமிஷம். சாரிக்கா, இந்த புடவை வந்து எனக்கு சரியாகவே செட் ஆக மாட்டேன்ருச்சு. அதான் கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியதாக போச்சு. சரி வா, டைம் ஆச்சு. நம்ம மற்ற ஒர்க்கெலாம் பார்க்கலாம். மணி ஆச்சு. எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? ஃபங்க்ஷனுக்கு வேறு ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஒருத்தரையுமே காணும். எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. மாமி, அதான் நேரம் ஆயிடுச்சுல, பால் காய்ச்சிடுவோமா? ஆமாம்மா, நேரத்தோட பாலை காய்ச்சிருங்க. இதுக்கப்புறம் கெஸ்டெல்லாம் வந்துட்டா அவங்களுக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் இருக்குதுல்ல, அதனால் பாலை சீக்கிரமே காய்ச்சிருங்க. ஓகே மாமி. அக்கா, மாமி பால் காய்ச்ச சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம பாலை காய்ச்சிடுவோம். அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் சலாம். வாமா கதிஜா, உள்ளே வாங்க. ஐசாக்கா, எப்படி இருக்கியக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. வாமா, வந்து இப்படி உட்காரு. அப்புறம் அக்கா, தலையில் அடிபட்டதெல்லாம் இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைம்மா. அப்பப்போ கொஞ்சம் வலி தான் கொடுக்குது. உங்களுக்கு அடிபட்டப்ப வந்து பார்க்க கூட முடியாமல் போயிடுச்சு. மெஹரின் அத்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டோம். பரவாயில்லைம்மா, இப்போ எல்லோரும் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், என்னம்மா நஸ்ரீன் வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க, எதுவும் பேசாமல்? அது ஒன்றும் இல்லை மாமி. நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். எப்படி இருக்கீங்க மாமி? இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? வந்ததுலேருந்து பார்க்குறேன், எங்கள் அக்காவை காணோம். கிச்சனில் இருக்காளோ? நஸ்ரீன், எப்போ வந்த நீ? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. நல்லா இருக்கேங்க்கா. அப்புறம் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? கோர்ஸ்லாம் என்ன செட் ஆயிடுச்சா? பால் காய்ச்சிருக்கீங்க. வீட்டில் குருவான் விரிச்சு வைக்கலையாக்கா இன்னும்? அட ஆமாம்மா, அதானே செஞ்சுருக்கேன்னு சுத்தமாக மறந்துட்டேன். பாரு, நான் ஆசைப்பட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்கிறேன். குருவான் வைக்கும்போது கொஞ்சமாக பூவும் வெத்தலையும் வைக்க சொல்லுங்கக்கா. ஆசிஃபா, இங்கே கொஞ்சம் வாமா. ஆசிஃபா, ரூமில் குர்ஆனை விரிச்சு வச்சு பக்கத்துலேயே ஒரு தட்டையில் பூவும் ஒரு தட்டையில் மஞ்சளும் வெத்தலையும் எடுத்து வச்சுட்டு வாமா. ஓகே மாமி, இதோ போகிறேன். ஓகே மாமி சொன்னெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ போய் எல்லாருக்கும் பால் எடுத்து கொடுக்க வேண்டியதான். அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். வாங்கண்ணே, உள்ள வாங்க வாங்க. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அடிபட்டதெல்லாம் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லைண்ணே, நல்லா இருக்கேன். வாங்கண்ணே, வந்து இப்படி உட்காருங்க.
அத்தா எப்போ வந்தீங்க? சரி இந்தாங்க எல்லாரும் பால் எடுத்துக்கோங்க. அத்தா அம்மா வரல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அம்மா எங்க? அது ஏம்மா கேட்குற? உங்கள் அம்மா நான் சொல்ல சொல்ல கேட்காம பரன் மேலே இருக்க அண்டாவை எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்து காலை ஒடிச்சிட்டு கிடக்குறா. அதான் வரல. எங்கே என் பேச்சை கேட்குறா இப்போல்லாம்? அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அம்மாவுக்கு எதுவும் பெருசாக அடிபடலையே? அவளுக்கு என்னம்மா, காலை ஒடிஞ்சதை சாக்கா வச்சுட்டு என்ன சமைக்க விட்டுட்டு அவள் ஜாலியாக படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு கிடக்குறா. நான் தான் மற்ற வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே தா, அம்மாவை பார்த்துக்கோங்க. நான் நாளை பின்ன வந்து பார்க்குறேன். சரிம்மா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உங்கள் அம்மா வேற என்ன பண்ணுறான்னு தெரில. நான் போயிட்டு இன்னொரு நாள் வர்றேன். இந்தாம்மா, இந்த சின்ன கிஃப்ட்டு தான் என்னால் வாங்க முடிஞ்சுச்சு. மறுபடியும் வரும்போது வேறு ஏதாவது கொண்டுட்டு வரேன். சரி, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. அக்கா இந்தா, இது எங்க சார்பில் வாங்கிட்டு வந்த gift. அப்பவே எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன். பேசிக்கிட்டு இருந்ததுல சுத்தமா மறந்துட்டேன். இதையும் இங்க எனக்குள்ள வச்சிடுறேன். சரிம்மா, வாங்க நம்மளும் கிளம்புவோம். நாளைக்கு எனக்கு காலேஜ் வேற இருக்குது. போயிட்டு எனக்கு ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்கு, அதை முடிக்கணும். சரி வாங்க போவோம். சரிம்மா வா போவோம். சரி ஆயிஷாக்கா, போயிட்டு வரோம். மெஹ்ரீன், ஆசிஃபாம்மா போயிட்டு வரோம். 2 பேரும் இருங்க, நாங்கள் அடுத்து வந்து பார்க்குறோம் உங்களை.